வணக்கம். சனி பயிற்சி 2025 மீன ராசிக்கு வந்தாச்சு. எஸ். நார்மலா நம்ம எல்லா ராசிக்குமே இப்படி பீச்ல வாக் போகும்போது நல்ல வெளிச்சத்துல அழகா அப்படியே பேசிட்டே நடந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு சம மழை இங்க. வீட்டை விட்டு வெளில போக முடியல. ஸோ மீன ராசிக்கு இப்போ இப்படி வீட்டுல உட்காந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதாங்க மீன ராசி. அஹ் என் வழி தனி வழின்ற மாதிரி எல்லாருக்கும் மற்றவங்களுக்குலாம் ஒரு விதமா அமையுது அப்படின்னா சூப்பரா டிஃப்ரெண்டா நான் சொல்றேன் பாருங்க, சூப்பரா டிஃப்ரெண்டா அமையக்கூடியதுதான் மீன ராசி. ஏன் மீன ராசிக்கு சூப்பரா டிஃப்ரெண்டா அமையும்? ஏன்னா நேச்சுரலாவே 12வது வீடு, காலத்தத்துவ புருஷத்துக்கு இயற்கையான 12ஆம் வீடு. அது யாரோட வீடு? அதி சூப்பர், கெடுதலே செய்ய முடியாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி, குரு, தேவ குருவோட வீடு மீனம் அப்படின்னு அமையும் போது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லபடியா அமையும், சூப்பரா இருக்கும். என்ன மாதிரி நட்சத்திரம்? நம்ம பூரட்டாதி, புரட்டாதி இதுலயும் வந்தது இல்லையா, நம்ம கும்ப ராசியிலயும் பூரட்டாதி வந்ததுன்னு சொன்னோம். இப்ப பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அருமையான நட்சத்திரங்கள். அஹ் மீன ராசி அப்படின்னாலே இமேஜினேஷன், டீப்பா இமேஜின், அப்படி செம்மையா ஒரு பெரிய பாருங்களேன். நான் என்னோட ஃபில்டரே பாருங்க, இப்போ ஜூம் ஃபில்டரே பாருங்க புக்ஸா இருக்கு. எதர்ச்சியா அமைஞ்சது அப்படியே. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் புக்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப அப்படியே கிரியேட்டிவா இமேஜினேட்டிவா எழுதி ஒரு புக் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா மீனராசி கண்டிப்பா வலுத்திருக்கும், இல்ல மீனராசியாவே இருப்பாங்க. ஸோ அந்த இமேஜினேஷன் கிரியேட்டிவ் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அடாப்டபிள், மாதிரி ஜாலியா அப்படி ரொம்ப ஸ்மூதா பழகக்கூடியவங்க. பிரச்சனை பண்றது இல்ல இது பண்றது அதெல்லாம் நார்மலா பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி அப்படி வளைஞ்சு கொடுத்து ஜாலியா அவங்க ஃபிளெக்சிபிளா போயிடுவாங்க. அதே மாதிரி இயற்கையாவே பிஸ்னஸ் அக்யூமன் வாங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு தொழில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு கிளியரா அந்த பேச்சிலேயே, எஸ்பெஷலி ரேவதிலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசியே ஊற வித்துருவாங்க. இப்போ நியூசிலாந்து விற்கணும், நேரா கூப்பிட்டு மீன ராசிக்காரங்கள எஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரத்தை கூப்பிட்டோம்னா நியூசிலாந்து வித்துட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி சொல்றேன், அழகா பேசுவாங்க. நல்ல ஒரு சொல் ஆற்றல், ஒரு பேச்சிலேயே அழகா மற்றவங்களை கவர்ந்து தனக்கு வேண்டியதை அச்சீவ் பண்ணக்கூடிய திறன், அது ஒரு எபிலிட்டி இல்லையா, எல்லாராலையும் எல்லாரும் பண்ண முடியாது. ஸோ அது நல்லா இருக்கும் ரேவதி. உத்திரட்டாதினா அவங்க சொன்ன விஷயத்த நடந்து காட்டுவாங்க. ஒரு ஒரு எத்திக்கலா ரூல்ஸ் இல்லை, நான் இப்போ ஒரு பண்ண போறேன் ஒரு கோல் வச்சிருக்கேன்னு நடந்தே காட்டுவாங்க இப்படி பண்ணணும் மற்றவங்களுக்குன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பெர்சீவரன்ஸ் இருக்கும். ஜென்ரலா ஸ்பிரிச்சுவலான பீப்புள், கம்பேஷன், இதெல்லாம் கீ வேர்ட்ஸ். மீனராசின்னு சொல்லும்போது கீ வேர்ட்ஸ் கம்பேஷனு, கம்பேஷனட்டா இருக்கிறது, ஒரு மாதிரி கருணையோட இருக்கிறது, இதெல்லாம் மீனராசிக்கு ஒரு நேச்சுரலா அமைய தன்மை. இது எல்லாமே ப்ரோஸ். இப்ப எல்லாருமே அப்படி இருப்பாங்க மீனராசினா இருக்க மாட்டாங்க, ஆப்வியஸ்லி, இல்லையா? பட் நல்லா அமையப்பட்டு ஜாதகம் நல்லா இருந்து ஜென்ரலா நல்ல அமைப்புகள் இருக்கும்போது நல்ல கருணையோடவும் நல்ல ஒரு தெய்வ பக்தி, தெய்வ பக்தி நேச்சுரலாவே இருக்கும். ஆக்கல்ட் பவர்லாம் இருக்கும். உத்திரட்டாதினா ஆக்கல்ட் அப்படியே ஒரு எங்கேயோ நடக்கிறது நம்ம திடீர்னு அப்படி சொல்லி அருள் வாக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய எபிலிட்டிஸ் உடைய ஒரு நட்சத்திரம் அண்ட் ராசி அமைப்பு பெற்றவங்க. முதல்லயே நம்ம தனுஷ்க்கு சொல்லும் போதே குருவோட ராசி, அப்போ என்ன இருந்தாலும் அல்டிமேட்டா நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி மீனத்துக்கும் நல்லதே நடக்கும். அப்ப தனுசுக்கும் மீனத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? அப்ப மிதுனம் கன்னி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ தனுசு அண்ட் மீனம் அப்படின்னா தனுசு அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட். ஒரு தனுசு ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பையன் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு சம்மந்தப்பட்டதாலே போறது, எல்லாருடையும் பேசுறது, ஊரே ஃப்ரெண்டா இருக்கிறது, எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படியே என்னோட இப்பதான் பார்த்திருப்பாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அட்வென்ச்சரஸா இருப்பாங்க, போய் மலையிலேருந்து குதிக்கிறது, தலைகீழ தொங்குறது. ஆனா மீனம் கொஞ்சம் ஆப்போசிட். மீனம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ஸ், கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவல் பீப்புள். டீப்பா அவங்க அவங்க ஒரு மாதிரி அவங்க 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 ஒரு விதமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. ஸோ இன்ட்ரோவர்ட்னும் போதே நம்ம கொஞ்சம் தனிமையா இருக்கும்போது அது நல்லது. தனிமை எப்போ நல்லதுன்னா, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது ஏகாந்தம் மாதிரி ஒரு சிறப்பான அம்சமே கிடையாது. தனிமை மாதிரி ஒரு சிறந்த அம்சமே கிடையாது. ஒரு சன்னியாசியா இப்போ மீனராசிக்காரங்க ஈஸியா சன்னியாசி ஆயிடுவாங்க. அதுக்கு நீங்க சன்னியாசி ஆகணும்னு சொல்ல, பட் ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா அந்த தனிமை, ஏகாந்தம் அப்படின்ற அந்த ஏகாந்த நிலைமை ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுக்கு. பட் ஆனா இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருக்கும்போது அந்த தனிமையா இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு மென்டல் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது, ஷேர் பண்றதுக்கு ஒருத்தன் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி லாஸ்ட் 2.5 வருஷமா. ஏன்னா நமக்கு என்ன நடக்குது? ஏழரை நாட்டு சனி. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏழரை நாட்டு சனினே பேசக்கூடாது. அது அந்த மாதிரி பேசும்போதே 7.5 வருஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்ம இமேஜினேட், நமக்கு ஏற்கனவே இமேஜினேஷன் பவர் ஜாஸ்தி மீன ராசிக்கு. நம்ம என்னென்னமோ இமேஜின் பண்ணும். எப்படி பார்க்குறோம்? நம்ம சனி 12ல இருக்காரு. இப்போ 12ல இருக்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நினைச்சது நடக்காதது, நடக்காம இருந்த தருணங்கள் இருக்கு. கொஞ்சம் டிப்ரெஷன் வந்த மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க கூட இப்ப பேசுறது கம்மியான மாதிரி இருக்கு. குடும்பத்துல ஒரே பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ சனி என்ன பண்றாரு? 12ல இருந்து 1க்கு வராரு. உங்க வீட்டுக்கே வராரு, மீன ராசிக்கே வராரு. அப்போ அதே மாதிரி ராகு வந்து உங்க ராசியில இப்ப இவ்வளவு காம்பினேஷன் பாருங்க. 12ல சனி, உங்களோட ராசியிலேயே ராகு. ஆடுதான், கொஞ்சம் கஷ்டம் தான் அது. கஷ்டமான அமைப்பு தான் அது. குரு கொஞ்சம் மேஷத்துல இருந்தவர்களையும் ஓகேவா இருந்திருக்கும். இப்போ ரிஷபம் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிருக்கும். ஆனா 3ஆம் வீட்டுல இருந்து குரு கொஞ்சம் நல்ல நல்ல வீடுங்கள்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் ஓகே, தாக்கு பிடிக்கலாம், மூச்சு விடலாம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ சனி வந்து 12ஆம் வீட்டுல இருந்து 1க்கு வராரு. ஸோ மீன ராசி அகைன் நேச்சுரலாகவே 12,000 சொன்னோம். நேச்சுரலாகவே 12,000 போது என்ன இது? அயன சயன போகஸ்தானம். அயனம்னா டிராவல், ஒரு பாத்து, ஒரு பாதை அப்படின்னா அயனம். சயனம்னா என்னது? படுத்து தூங்குறது, தூக்கம். படுக்கை, படுக்கை சார்ந்த சந்தோஷங்கள். அப்புறம் போகம், போகம் ஜாலியா லக்ஸூரியஸா இருக்கிறது. அந்த மீனத்துல யார் உச்சமாறா? நம்ம சுக்கிரன். சுக்கிரனே உச்சமாகக்கூடிய வீடுங்க. என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சும்மா மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, மெட்டீரியலிஸ்டிக் வெல்த், மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசினா அது மீன ராசி இல்லையா? சுக்கிரனே போய் உச்சமாறாரு. சும்மா ஜாலியா ஆயன சயன போகத்தோட எங்க தான் ராஜா மாதிரி இருப்பீங்க. ஒரு ராஜா ஒரு ராணி தான் இல்லையா? அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் அமையும். அதுதான் உங்க ஒரு கர்மா. அது அந்த மீன ராசியில பிறக்கிறது ஒரு புண்ணியம் இல்ல? சோ அந்த மாதிரி ஒரு அழகான அயன சயன போக ஸ்தானம். இப்போ இதுல என்னன்னா, ஒரு சின்ன ஒரு அஹ், என்ன சொல்றது, ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன டவுன் சைடு என்னன்னா, நம்ம ஜாலியா கம்ஃபர்டபுளாவே இருந்து பழகினவங்க இல்லையா? அயன சயன போகத்தோட ஜாலியா இருக்கிறவங்கள கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணும்போது, கொஞ்சோண்டு சேலஞ்ச் பண்ணும்போதே நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன். நான் படுத்துட்டே இருக்கேன், காலைல பெட் காஃபி வருது, காலை புடிச்சு விடுறதுக்கு ஆள் இருக்கு, கார்ல கொண்டு போய் டிராப் பண்றதுக்கு இருக்கு, காசு வருது. இப்போ சேலஞ்சுன்றது கம்மி. இப்போ கொஞ்சம் சேலஞ்ச் வரும்போதே பெர்செப்ஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தியா நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? இது இவ்வளோ பெரிய கஷ்டமா? ஐயோ, என்ன நடக்க சொல்றாங்களே, 1 கிலோமீட்டர் நடக்க சொல்றாங்களே. இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட மைண்ட் கொஞ்சம் ப்ளே பண்ணும். இயற்கை, அது உங்க ராசியோட தன்மை. அப்போ கடைசி 2 வருஷமா சனி 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல இருந்து, அவர் தான் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. 11னா நெட்ஒர்க் கெயின்ஸ், அதெல்லாம். அப்புறம் 12ன்றது அப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி மோட்சஸ்தானம் ஆர் அயன சயன போகஸ்தானம். அவரே வந்து உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ மூவின் ஆறாரு. அப்ப என்ன ஆகும்? அஹ் உங்களோட தூக்கம் கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பா கொஞ்சம் சேலஞ்சஸ், கண்டினியூங் சேலஞ்சஸ் தான். 12க்கு சனி வரும்போதே விரைய ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் சேலஞ்சஸ், கொஞ்சம் திடீர்னு இடம் மாற்றம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இப்படி ஜாலியாக இப்போ நியூசிலாண்டில் இப்படி கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. திடீர்னு தூக்கி ஷிஃப்ட் அடிச்சு எங்கேயாவது போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, யூஎஸ் போகிறது, இல்லையாண்டில் இந்தியாவிலேருந்து வெளில போகிறது. ஆனால் என்னன்னா, இமிகிரேஷன் அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கும் 12th ஹவுஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு சனி உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருப்பார். ஒரு ரொம்ப வருஷமா, கடைசி 7.5 வருஷமாங்க, நீங்கள் மீனராசி எடுத்து பாருங்க. கடைசி 7.5 வருஷம், ஈவன் 10 வருஷம் ஒரே மாதிரி மோனோட்டோனஸா வாழ்க்கை போயிருக்கும். நீங்களே ஏதாவது ஒரு ஒரு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வராதா, அடுத்த சேலஞ்ச் வராதான்னு யோசிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த இது நடந்திருக்கும். அப்ப என்ன பண்ணியிருக்காரு சனின்னா, லாஸ்ட் 2 வருஷமா தூக்கி உங்களுக்கு ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன். வீடு 12th ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 12th ஹவுஸுக்கு உங்களை ஏதோ ஒரு புது இடத்துல தூக்கி சொருகி விட்டு உங்களை ஒரு கால் ஊன்றதுக்கான வழியே பண்ணிடுவோம். எடுத்து ஒரு ஒரு விதைய போடுற மாதிரி தான். விதையா இருக்கும்போது நமக்கு நம்மளோட growth தெரியாது. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம்? சுத்தி பாருங்க, நீங்க விதை நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு சீடுனா உங்களை சுத்தி மண்ணு தான் இருக்கும், அப்படி இருளா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட விட தான் நம்ம விருட்சமா மாற போறோம். அந்த விருட்சமா மாறதுக்கு தான் சனி என்ன பண்ணியிருக்காரு? எடுத்து உங்களை ஒரு இடத்துல திருப்பி
ரீபிளான்ட் பண்ணியிருக்காரு. உங்களை குருவோட சம்பந்தப்பட்ட வீடு கண்டிப்பா கெட்டு போக மாட்டீங்க. புது அவதாரமா எடுத்து ஒரு விருட்சமா வரத்துக்கு சனி ஆல்ரெடி வேலையே பண்ணியாச்சு. குட், வெரி குட். இப்போ அவர் உங்க வீட்டுக்கே வரார். இப்போ மெயினான என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த சனியோட எனர்ஜி ராகு 12க்கு போறது, கேத்து 6ல இருக்கிறது, அப்புறம் குரு வரிசையா உங்களுக்கு ஒரு டிரான்சிட்ஸ் 4ஆம் வீடு 5ஆம் வீடு. குரு வந்து ஓகே தான், உங்களோட ராசி அதிபதியே போற வீடுங்கள்லாம் நல்ல வீடு தான் அதெல்லாம். ஸோ உங்களோட ராசி அதிபதி உங்க குருவோட பார்வை எப்பவுமே உங்களுக்கு நல்ல நல்ல வீட்டில் தான் உழப்போகுது. சரிங்களா? ஸோ அதுல ராகுவை குரு செக்ல கொண்டு வந்து வச்சிருவாரு. ஸோ அதுல பிரச்சனை இல்லை. இப்போ எது இதெல்லாம் நான் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒண்ணு, 12ஆம் வீடு மீன ராசி அப்படின்னும் போது மீன் இல்லையா, சிம்பாலிசம். நீங்க வந்து ரெண்டு விதமா பார்க்கணும். 12ஆம் வீடு யூனியன் வீடு, யூனியன். அப்ப அயன சயனம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த சுக்கிரன் ஏன் உச்சம் இதான் செக்ஸோட வீடு, அதனால சுக்கிரன் உச்சம். அதெல்லாம் வந்து நம்மளோட சின்ன லௌகீகமா பார்க்குற விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு மீனையே கொண்டு வந்து நான் எங்க வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு வைக்கலாம் இல்லையா? மீன் ஆத்துல குளத்துல இருக்கலாம் இல்லையா? மீன் கடல்ல கூட இருக்கலாம், திமிங்கலமா பெரிய திமிங்கலமா இருக்கலாம். நம்மளோட நம்மளோட எண்ணப்படி தான் நம்மளோட வாழ்க்கை நகரும். இப்போ நம்ம வந்து அயன சயனம் போகம்ட்டு அப்படியே கொஞ்சம் லிமிட்டடா இருந்தோம்னா அது நம்ம ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற ஒரு மீன் மாதிரி தான். நம்ம அந்த லௌகிகமா மெட்டலிஸ்டிக்கா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சனியோட எனர்ஜியை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும். அப்போ நமக்கு சேலஞ்சஸ் வரும். ஆஹ் ஏன்டா நமக்கு வருது இதே மாதிரின்ற மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ சனி என்ன சொல்றாரு, உங்க குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ சனியும் குருவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன டேங்க்ல இருந்து இந்த மெட்டலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருந்து நீங்களாம் யாரு மீன ராசிக்காரங்களா? ஹைலி ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அதுதான் உங்களோட இயற்கையான தன்மை. மோட்ச கதி, மோட்ச வீட்டிலேயே பிறந்திருக்கீங்க. ஸோ இங்க இருக்கிற இந்த யூனியன் எதுன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் மேற்படக்கூடிய சம்பந்தம். ஸோ உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது, நான் யார் என்று உணரக்கூடிய தருணங்கள். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நீங்க இப்ப வச்சீங்கன்னா கால் எடுத்து அற்புதமா அமையும். ஃபென்டாஸ்டிக் டைம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தியானம் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஓம் நமோ நாராயணான்னு ஒரு மந்திரத்தை வாங்கி அதை உட்கொள்றதா இருக்கட்டும், இல்ல ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்றதா இருக்கட்டும், ஓம் சக்தின்னு சொல்றது ஏதோ ஒண்ணு, முருகனோ கணபதியோ, ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஜேர்னிக்கு நீங்க அடித்தளம் இப்ப கால் எடுத்து வைக்க சொல்லி தான் உங்க சனியும் உங்களோட குருவும் கட்டாயமா சொல்றாங்க. அப்போ இந்த மெட்டலிஸ்டிக் வேர்ல்ட்ல அந்த குட்டி டேங்க்ல இருக்கிற மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கும். என்ன ஆகும்? அப்போ நம்ம ஒரே தாட் ப்ராசஸ், எப்படா காசு வரும், எங்கடா வேலை கிடைக்கும், என்னடா, அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது பவுண்டரிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியும் நமக்கு. அதை லைட்டா எடுத்துட்டு உங்களுக்கு வர்றது கட்டாயமா வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய காசை யாரும் பிளாக் பண்ண முடியாது. குரு தாங்க தனக்காரகன், ஸ்வர்ணக்காரகன். இந்த குரு தான் உங்களுக்கு இது எல்லாமே. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? காசு தேடி வந்து உங்க வீட்டு வாசல் மகாலட்சுமி தான் சொல்றேன். மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கிற ராசி. காசுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மனசை கொஞ்சம் மெடிடேஷன், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் செக் பண்ண சொல்லி தான் உங்களை சனி சொல்றாரு. இந்த குட்டியா ஒரு டேங்க்ல இல்லாம ஒரு பெரிய திமிங்கலமா மாறுறதுக்கான வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம். அடப்போப்பா, நீ என்னப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேச? இந்த காலத்தை யாருப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் யோசிச்சுட்டு இருக்கா? எங்களுக்கு காசு போறேன்னு சொல்லி ஏற்கனவே கடைசி 2 வருஷத்துல இருந்ததெல்லாம் வேற வேற சனி இல்ல. நல்லது பண்றேன் கெட்டது பண்றேன் ஏதோ செலவாகி போச்சு. இப்போவாது காசு வருமானா நீ ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் பேசுறேன்னா, காசு நான் சொன்ன மாதிரி கட்டாயமா காசும் வரக்கூடிய நேரங்கள் நிறையவே இருக்கு. ஸோ உங்களோட குருவோட டிரான்சிட்ஸ், உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு 4க்கும் 5க்கும் போற டைம் தான். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய காசுலாம் கூட திருப்பி வந்துடும். அவனோ ஒருத்தன் 10 வருஷம் முன்னாடி நானே உங்ககிட்ட ஒரு $10 வாங்கி நினைச்சுக்கோங்களேன். இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்து, நீங்க சிட்னில இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல நீங்க இந்தியால இருக்கீங்க, நானே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி $10 வாங்கினேன், அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு இந்தாப்பா $25ன்னு கையில கொடுக்கக்கூடிய டைம் தான். ஸோ இப்போ நான் தொழில் பண்ணலாமா அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா என்ன வேணா பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லாங் டர்மா உட்காந்து யோசிக்கணும். இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு வர ஏர்ஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி
கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணி உங்களுக்கு சனி 2ஆம் வீட்டுக்கு போகும்போது இன்னும் 2 வருஷத்துல அப்போ அப்போ ஃபுல் மூச்சா இறங்கறதுக்கு இப்போ ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா அமையும். இப்போ இப்போ கொஞ்சம் இந்த 2025 கொஞ்சம் யோசிச்சு கட்டாயமா பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை கேட்கறதுக்கு முன்னாடினா கடவுள் இருக்காருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்க பேசிக்கா ஆக்சுவலா வந்து பிசினஸ் அகைன் மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாமே உங்களோட பேசிக் ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. ஸோ கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. இப்போ எதுல திருப்பி ஃபோக்கஸ் பண்ணணும் சொன்னோம்? பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். உங்க ராசிக்கே சனி வரும்போது என்ன பார்ப்பாரு? உங்க 7ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்போ 7ஆம் வீட்டுல வீட்டுல கலத்திரம், வீட்டுல பொண்டாட்டி புருஷன் கான்ஸ்டன்டா சண்டை போடுறது, இந்த கான்ஸ்டன்ட் சண்டை நல்லது இல்லை. நம்ம மென்டல் ஹெல்த் நம்ம என்ன சொன்னோம்? மென்டல் ஹெல்த் கவனிக்கணும். இப்போ மென்டல் ஹெல்த் எப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், நம்ம ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இப்போ உங்களோட பார்ட்னரோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃபோ ஏன் உங்க பசங்களோ இல்லை உங்க ஒர்க் கலீக்ஸோ டென்ஷன் கொடுத்தா கூட கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டுட்டு, எஸ்பெஷலி அகைன் உங்களோட ஸ்ட்ரென்த்லாம் என்னது? நல்லா பேசுறதுன்னு சொன்னாங்க. நல்லா பேசியே ஊரையே வைக்கிறது. ஆனா அதே மாதிரி ஒரு டவுன் சைட்ல டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறது, இல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சின்னதா இருக்கிற விஷயத்தை எடுத்து எக்ஸ்பேன்ஷன் குரு இல்லையா, நம்ம பெருசாக்கி நம்மளோட இமேஜினேஷனை ஓவரா இது பண்ணி விட்டு நடக்குது நடக்காதெல்லாம் இமேஜின் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆங்ஸைட்டி ஆகுது. ஐயோ இது எனக்கு நடந்துருமா, அது எனக்கு நடந்துருமா அப்படின்னு ஆங்ஸைட்டி ஆகுது. இதையும் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லை வீட்டில் இருக்கிற சண்டை, இதை வந்து கொஞ்சம் நிறைய கண்ட்ரோல் ரிடியூஸ் பண்ண விட்டுருங்க. உங்க ஒய்ஃபு உங்க ஹஸ்பண்ட் தானே, ஃப்ரீயா விட்டுருங்க. எங்க போக போறாங்க? கொஞ்சம் நம்பி விட்டுருங்க. பார்ட்னர்ஷிப், அதனால தான் மெயினா 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம கால் எடுத்து வைக்கணும். மற்றபடி வேற என்ன, உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் சனி பார்ப்பாரு. ஸோ அதான் அகைன் கொஞ்சம் இந்த டைம்ல வேற யாருக்காவது கீழே வேலை செய்யறது கொஞ்சம் நல்ல ஐடியா தான். அது இட்ஸ் நாட் அ பேட் திங். ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் சைட் பிஸ்னஸா ஒன்று பண்ணீங்கன்னா கூட, ரொம்ப நீங்க முதலீடு போடாம நீங்க ஒரு கேபிட்டல் இல்லாம நீங்க ஒரு சைடு அசல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகேவா போகும் உங்களுக்கு. பட் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், பெஸ்ட் டைம் படிக்கிற பசங்கள்லாம் என்ன நீங்க படிச்சாலும் பிஹெச்டி பண்ணாலும் சரி, நீங்க செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி நல்ல டைம்ல 7.5ல படிக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா அகைன் டைமுக்கு தூங்கணும். தூக்கம் இல்லாம நம்மள ஏதாவது சுச்சுவேஷன் நம்மள யோசிக்க சொல்லும். அந்த யோசனை அதான் மெயின். யோசனைகள் வரும்போது எடுத்து கடவுள் காலில் போட்டு குருவே அப்படின்னு ஏதாவது ஒரு குருவை நினைச்சு அந்த கவலைகளை விட்டுடுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் சனி உங்களுக்கு பண்ணவும் மாட்டார் பாதகம். உங்களோட குருவோட பயிற்சிகள் தொடர்ந்து நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் அடுத்த ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு மேஜரா இந்த அடுத்த 2 வருஷம் ஹெல்த்தை பார்த்துட்டு என்னோட வேலையை பார்த்துட்டு மைண்ட் ஃபுல்லா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி உங்களோட எமோஷன்ஸை குறைச்சிக்கிட்டாலே 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. அதை தவிர அடுத்த 2 வருஷம் 2027க்கு வரப்போற நல்ல நல்ல டைமுக்கு அடுத்த 2 வருஷம் ஒரு ஹோம் ஒர்க்கா நினைச்சு நம்பி காரியங்களை துவங்குங்க, செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. மீனராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள். நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸ்பிரிச்சுவலா யோசிக்கும் போது பெரிய திமிங்கலமா இருக்க வேண்டிய நீங்க ஒரு குட்டி மீனா ஒரு டேங்குக்குள்ள உங்களையே அடைச்சிக்காம சந்தோஷமா ஒரு திமிங்கலமா ஜாலியா வலம் வருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ வில் பி ஷைனிங் ஸ்டார்ஸ். கவலையே கிடையாது. பரிகாரமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா ஒன்னே ஒன்று தான். ஒரு குரு, ஒரு குருவை நினைச்சுக்கோங்க. அவரை நினைச்சு மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வர்ஷிப் கண்டிப்பா இட்ஸ் வெரி குட். அதே மாதிரி வியாழக்கிழமையில நீங்க தட்சிணாமூர்த்தி வர்ஷிப்பும் பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி நினைச்சு நீங்க வியாழக்கிழமையில மௌன விரதம் இருக்கலாம். வியாழக்கிழமை காத்தால குரு ஓரையில எஸ்பெஷலி உங்களால மௌன விரதம் இருக்க முடியுதுன்னா பெஸ்ட். கண்டிப்பா எல்லாத்தையும் தாண்டி மகாலட்சுமியோட கடாட்சம் நிறைஞ்ச ராசி. கண்டிப்பா எப்பவுமே கீழே போக மாட்டீங்க. சூப்பரா மேல மேல பெருகிறதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.